ஒரு குட்டியான டே ரொட்டீன் வந்து பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் டூ ஈவினிங் என்னுடைய ஒர்க் ரொட்டீன்ஸ் வந்து எப்படி இருக்கு? அண்ட் வீட்ல என்ன மாரியான ஒரு குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணுனா, கொஞ்சம் வந்து கிச்சன் வந்து கிளீன் அண்ட் நீட்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எழிலுக்கு ஸ்கூல் வந்து லாஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த அகாடமிக் இயர் வந்து முடியுது. ஸோ இன்னும் 2 மந்த்ஸ் லீவ் அப்படிங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு காலையில வெண்டைக்கா தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. ஸோ அவசர சமையல் காலையில நம்ம பண்ணும்போது மெயினா வந்து பழிவாங்கக்கூடியது இந்த மிக்ஸி தான். ஏதாவது ஒரு விஷயத்துல தெரிச்சிரும், இல்லைன்னா லாக் ஆயிக்கும். இந்த மாரி எல்லாம் ப்ராப்ளம் வந்து வரும். நம்ம தெரிச்சிருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம வந்து மார்னிங் குக்கிங் அவசரத்துல இருக்கோம், குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ட்ரை ஆயிருச்சுன்னா ரொம்ப நேரம் வந்து கிளீன் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு பட்ட உடனே ஈர துணி வச்சு தொடச்சிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ என்னுடைய ஒன்ஸ் குக்கிங் முடியுது அப்படின்னாவே, நான் மார்னிங் கொஞ்சம் இயர்லியராவே வந்துட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணிருவேன். ஏன்னா சம்மர் டைம் வந்து ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா ஃபேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மிஷின்ல இருந்தாலும் சரி, இல்ல ஹேண்ட் வாஷ் பண்றதா இருந்தாலும் சரி, துணி துவைக்கும்போது துணிங்கள எப்பவுமே பின்னாடி வந்து உள்பக்கமா திருப்பிட்டு வந்து துவைங்க. ஸோ துணி வந்து டேமேஜ் ஆகுறது, சாயம் பிடிக்கிறது இந்த மாரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம வந்து இருக்கும். ஸோ என்னால வந்துட்டு சைட் பை சைடு எதெல்லாம் வந்துட்டு மிஷின் ஒர்க் பண்ணுதோ, அதெல்லாம் வந்துட்டு நான் குக்கிங் பண்ணும்போதே வந்து முடிச்சுருவேன். தம்பியுடைய ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப ஹெவியான ஒரு சாயல்லாம் இருந்ததுனால, ஸ்டெயின் ப்ரூஃப்ல வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவன குளிச்சு விட்டுட்டு, லஞ்ச் வந்து பேக் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறனால அவனுக்கு புடிச்ச மாரியே எல்லாமே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து வச்சிருந்தேன். இருமல் இருந்ததுனால புளி மட்டும் ஊத்தல. கொஞ்சம் லிக்விடா தண்ணியா இருக்கிற மாதிரி வச்சு அவனுக்கு வந்து குடுத்துட்டேன். ஸோ இனி 2 மந்த்ஸ் லீவ் அப்படிங்கும்போது என்னென்ன மாரி ஆக்டிவிட்டீஸ் குடுக்கலாம், எப்படி அவன என்கேஜ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு இப்பவே பிளான் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கேக் மாதிரி தான் 2 பீஸ் வச்சு வாட்டர் பாட்டில் வச்சு இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவனும் ரெடி ஆயிட்டான். ரெடி ஆயிட்டு எல்லார் கூடயும் விளையாடிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் சாப்பிடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸோ தூரிகாவும் வந்துட்டு உடனே எந்திரிச்சதும் அவளுக்கு நான் வந்துட்டு எல்லாமே அவள ஃப்ரெஷ் பண்ணிட்டு, சாப்பாடெல்லாம் குடுக்குறதெல்லாம் குடுத்து இது பண்ணிருவேன். அவ காலையில எந்திரிச்சா அவங்க அண்ணா கூட விளையாடுறதுக்கே வந்து டைம் வந்து அவளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப கொஞ்சிட்டு, ரொம்ப விளையாடிட்டு இருப்பா. அவனுக்கு ஊட்டும்போதே இவளுக்கும் ஊட்டிட்டேன்னா, அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா சாப்பிட்டுக்குவா அவ. அவ ஒரு வாய் வாங்குறது அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்ல தனியா ஊட்டுறேன்னா, ரொம்ப வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதனால ஈஸியா அவன் கூடவே அவள சீக்கிரமா நான் சாப்பிட வச்சுர்றேன் நான் இப்பல்லாம். அவளுக்கு வந்து எழில் மேல அவ்ளோ வந்து பாசம். கிளம்பிட்டா அப்படின்னா, ஒரு ரவுண்ட் வந்து நான் அவளையும் சேர்த்து தான் நான் கூட்டிட்டு போகணும். வேன் வந்து ஏத்தி விடும்போது அவளையும் கூட்டிட்டு போகணும். பிக்கப் பண்ண போகும்போதும் நான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. அதுக்கப்புறமா அவன ரெடி பண்ணி விட்டுட்டு, பிரேயர் வந்து இன்னைக்கு அவனுக்கு பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஸோ எப்பவுமே எவ்ரிடே கிளம்புனதுக்கப்புறமா அவன் பிரேயருக்காக ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கேன். ஸோ அத சொல்லி பிரேயர் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு தான் அவன் கிளம்பணும் அப்படிங்கிற மாரி பண்ணுவான் ரெகுலரா. ஸோ எந்திரிச்சு எல்லாம் கிளம்புன உடனே பாய் சொன்ன உடனே தூரிகாவும் ரெடி ஆயிட்டா. சாப்பாடெல்லாம் வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேன்லாம் வச்சு முடிச்சு அவன தாட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் என்னுடைய மறுபடியும் ரொட்டீன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்தால வாங்கிட்டு வந்த ஆயில்மெண்ட்டு. ஒரு ஆயில் தான் இது. கால் வலி, மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து கேட்குது. அத அப்ளை பண்ணிட்டு படுத்து தான் மார்னிங் இப்ப என்னால கொஞ்சம் சீக்கிரமா வந்து எந்திரிக்க வந்து முடிஞ்சுது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கேட்குது. முடிஞ்சா நியர்பைல இருக்கிற உங்களுடைய சித்தால வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இங்க ஜிஹெச்சுக்குள்ளேயே வந்துட்டு சித்தா இருக்கு. அதில தான் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் என்னுடைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். பார்த்தா இந்த ரவையில மட்டும் எறும்பு நெறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் டைம்ல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் ரீஃபில் பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி மதிய டைம் ஒரு 11 அந்த மாரி டைம்ல வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நைட்டு குக் பண்ணும்போதும் சரி, மார்னிங் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். ஸோ அத அப்ளை பண்ணும்போது தான் பார்த்தா, செவுரு ஃபுல்லாவே வந்துட்டு எறும்பா இருந்தது. சரி இத விட்டோம்னா ஃபுல்லா டேமேஜ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் வந்து போட்டேன். சம்மர் டைம்ல கண்டிப்பா உங்க கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், இந்த மாரி வந்து தண்ணி நெறையா புழங்குற இடம், நிலவு காலு, கீழ ஃப்ளோர் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய எறும்பு இருக்கும். சோஃபா இந்த இடத்துல எல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாக் பீஸ் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, குழந்தைங்க வந்து தொடாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா, அப்படியே தொட்டுட்டு டக்குன்னு வந்து வாயில வச்சுட்டாங்கன்னா, அது பெரிய ஒரு இதாயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒர்க்கா வந்து ஃப்ரிட்ஜ் தான் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. நான் வந்து டியூஸ்டே வந்து நான் பண்ணல கிளீனிங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த
எலுமிச்சம்பழம்லாம் வந்துட்டு ஓகே கிளீனிங்க்காக எடுத்து லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். பவர் கட் ஆனதில மழை வந்து பவர் கட் ஆனதில அப்படியே கீழ ஐஸ் க்யூப் மாதிரி ஆயிருச்சு. ஸோ இத வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா வந்து ஃபேனுக்கு கீழ வந்து வச்சுட்டேன். ரூம் வந்து அவ்ளோ கூலிங்கா வந்து உங்களுக்கு இருக்கும். அ ஒரு இத வந்து நீங்க ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு, தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா? அத வந்துட்டு நீங்க போட்டு, நைட்டே வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, நல்ல ஐஸ் க்யூப் நல்லா பெருசா வந்து ஆயிரும். ஸோ ஒரு மதிய வாக்குல ஒரு 12 மணி அந்த டைம்ல எல்லாம் எடுத்து ரூமுக்கு கீழ ஃபேனுக்கு கீழ வச்சுட்டீங்க அப்படின்னா, எவ்ளோ ஹீட் இருந்தாலும் நல்லா சில்லுன்னு காத்து வரும். கண்டிப்பா உங்களுடைய வீட்ல வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ரெமெடி குடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஃப்ளோரையும் நல்லா வந்து தொடச்சு வந்து விட்டுருங்க. இது ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது பாப்பாவுடைய பர்த்டேக்காக மேல வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக வாங்குனது. பட் இன்னும் அந்த கேக்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபுல் க்ரீம் அப்படிங்கிறதுனால யாரும் சாப்பிடவும் இல்ல. அது அப்படியே இருக்கு. சரி வேற ஏதாவது ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சு நம்ம என்னென்ன பொருளெல்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பவாவது மறந்து உள்ள வச்சிருக்கக்கூடிய பொருட்கள வந்து நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிரும். நம்ம வச்சதவே வந்து மறந்திருப்போம். ஏதாவது பாக்ஸ் ஐட்டம்ஸ்லலாம் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து உள்ள ஒவ்வொரு டைமும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இப்படி கிளீன் பண்ணிட்டோம்னா, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ரீஅரேஞ்ச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த 2 டிஃபன் பாக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முலாம்பழம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் ஜூஸ் போடவே முடியல. ஸோ நெறையா வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்னு சொல்லிட்டு, இந்த 3லயுமே வந்துட்டு முலாம்பழம் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மதியம் போல தான் ஜூஸ் அடிக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்க பொருள் ஏதாவது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ற மாரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்டின்னா, அத வந்து உள்ள தள்ளி வச்சுட்டு, நீங்க வந்து இப்போ எடுக்கிற பழைய காய்கறிகள் ஏதாவது இருக்கு, அப்படி இல்லன்னா நீங்க சீக்கிரமா அழுகிரும். இந்த வெண்டைக்காய், முருங்கைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து இதாயிரும். ஸோ அந்த மாரி இருக்கிற காய்கறிகள முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா, குக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முருங்கைக்காய் வந்து இவ்ளோ வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருச்சு. நெறைய தோட்டத்துலருந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நெறையா இருக்கு. சரி இத வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சீக்கிரமா பண்ணி அத க்ளோஸ் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளா இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது செய்யணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். அண்ட் கேக் ஸ்டோர் பண்ணுனது, பாக்ஸ் அன்வான்டடா உள்ள இருந்தது. அவ்ளோ பெரிய பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல அடைச்சிருந்தது. ஸோ அது எல்லாமே எடுத்துட்டு ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீ வந்து பண்ணி வச்சுட்டேன். அதே மாரி டோர்ல இருந்ததுக்குமே ஷீட் எல்லாமே மாத்திட்டு ரீஅரேஞ்ச் வந்து பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா வந்து இருந்தது. இனி இதுக்கப்புறம் வர்ற வாரங்கள்ல வாங்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நீட்டா வந்து இருக்கும். ரொம்ப நாளா வந்து நானும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து வாங்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து வாங்குறதுக்கு வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் மதியம் போல நல்லா ஒரு குட்டி தூக்கம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தான் அடுத்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுனேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து பாடிக்கு ஒர்க் குடுக்குறோமோ, அதே அளவுக்கு நம்ம ரெஸ்ட்டும் குடுக்கணும். இது ரீசென்ட் டேஸா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப வந்து டல்லாகி உடம்பு வந்து டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒர்க்கும் பண்ணாம ரொம்ப ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான், இப்போ மறுபடியும் என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ வந்து நான் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ ரொம்ப ஹெவி ஒர்க் வந்து பண்றீங்க அப்படின்னா, அப்பப்போ மைண்டும் சரி, பாடியும் சரி ரிலாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் போல ஒரு டீ பிரேக் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய துணியெல்லாம் வந்து மடிச்சு வைக்கிறது, மத்த ஒர்க் பார்க்குறது எல்லாமே ரெகுலரா வந்து நான் பார்த்துட்ருக்கேன். இதனுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்ல தான் இந்த வீடியோ எடுக்கிறது, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் மத்த ப்ராசஸ் இதெல்லாமே பார்த்துட்டு, வெளிய இருக்கிற வேலைகளையுமே பார்த்துக்கிறேன். இந்த மாரி குட்டி குட்டி பிரேக் எடுத்து எடுத்து என்னால வேலை செய்யும்போது, ஒர்க்கு வந்து ரெகுலரா செய்யற மாதிரியும் இருக்காது. வீட்டு வேலைகளும் நீட்டா வந்து முடிஞ்சிரும். அது போக சைடு பை இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கும் வந்து பண்றதுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. செய்யற வேலைகள கரெக்டான டைமுக்கு வந்து பிரிச்சு ஷெட்யூல் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.